கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடாலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா? அப்போ நம்மளுடைய சகோதரர்களுக்கு எந்த தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று முதலாவது தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் கண் பார்க்குதோ பார்க்கலையோ யாரோ சொல்றதை வச்சு நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கிறோம். ஏற்கனவே எத்தனையோ ஆண்டுக்கு முன்பாக செய்த சில தப்புகளை இன்ன வரைக்கும் மனசுல ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் மாறியிருப்பானா மாறியிருக்க மாட்டானா என்கிறதை யோசிக்காதபடி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன எழுதுகிறார் என்றால், இப்படி இருக்க நாம் இனிமேல், அப்ப இந்த நாள்ல இருந்து ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அன்புக்கு ஒரு பெரிய அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள். நம்ம அறிவும் நம்முடைய சிந்தனையும் குறைவு உள்ளது. எந்த விஷயத்திலையும் நம்முடைய சகோதரர்களை, நம்ம இடத்துல பழகின சகோதரர்களை உண்மையாக நீங்களும் நானும் அன்பு வைத்திருந்தா அவங்க மேல குற்றம் சுமத்த மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுடைய கோட்பாடு வேற இருக்கலாம், அவங்களுடைய செயல்பாடு வேற இருக்கலாம், ஆனால் நாம் குற்றப்படுத்தக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த நாளில் நீங்க நடந்து முடிச்சு இரவு நேரத்துல படுக்கைக்கு போக முன்னாடி, ஆண்டவரே, நான் யாரையாவது இப்படி குற்றவாளியா நினைச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்க பழகுங்க. ஜெபிக்க பழகுங்க. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத எரிச்சல் நம்மளை விட்டு விலகி போகட்டுங்க. அதனால சமாதானமா இருந்து பாருங்க, ஆண்டவரோடு பேசி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, தினம் நான் அதை அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கோபப்படுவேன், எரிச்சல் படுவேன். இப்போ ஆண்டவர் எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு யாரை பற்றியும் எந்த மனக்கசப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, தவறு இருக்கும், அதை தவற திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிப்பேனே தவிர அவர்களை குற்றம் சுமத்த மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதுவரைக்கும் என்கிட்ட அப்படி சுவாபம் இருந்தா இன்னைக்கு நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல போய் நிற்கிறேன். நீங்கள் அப்படி செய்யுங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறோம். உடைய குமாரன் ஒருவரை கூட குற்றம் சுமத்தலப்பா. இந்த குமாரனுடைய அடிச்சுவடியில நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே, அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.